நக்கலை வச்சுட தவளை இது பவள மல்லிகை கட்டிக்கவா பவள மல்லிகை கட்டிக்கவா பவள மல்லிகை கட்டிக்கவா என்ன யாரோ நம்மளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. யாருமே இல்லை, ஆனால் யாரும் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. நகலை வச்சுட தவளை பவள மல்லிகை. ராகவேந்திரா சார், என்ன சார் ஒர்க்கிங் ஹார்ஸ்ல இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆஃபீஸில் இத்தனை வருஷமா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இப்படி நான் உங்களை பார்த்ததே கிடையாது. என்னாச்சு உங்களுக்கு? கனவா? சார், ஐம் ஸோ சாரி சார். கொஞ்சம் உடம்பு முடியலைங்க சார். நேற்று நைட்டு சரியாகவே தூக்கம் இல்லை, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இப்போ நான் ஓகே தான் சார், ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ரெஸ்ட் ரூம் இருக்குது, போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ப்ளீஸ் கோ. ஓ ஓகே சார், தேங்க்யூ. பயந்துட்டேன். வாடா, இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. ரொம்ப ஹெக்டிக் டே. வீட்டுக்கு கிளம்புவோம். யார் மெசேஜு? இந்த கார்த்திகா மெசேஜ் பண்ணியிருக்கா. நானும் அருணும் புட்டாவும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை ஹாஸ்பிட்டலெலாம் கூப்பிட்டு போயிட்டு வரணும். இன்றைக்கி நீங்களே தனியாக தூங்குங்க, எதுவும் சமைக்கலை, நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. நாளைக்கு மதியானம் வந்துடுறோம். சரி, ஓகே. இன்றைக்கி தனியாக தான் தூங்கணுமா? பரவாயில்ல, நிம்மதியாக தூங்குவோம். கிளம்பலாம். வாடா. பரவாயில்லையே, ஹோட்டல் ஃபுட்ஸே சூப்பராக தான் இருக்குது. வீட்டு சமையல் மாதிரியே இப்போல்லாம். பேசாமல் கார்த்திகாவை இதுக்கப்புறம் சமைக்க வரேன்னு சொல்லலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஹோட்டல் ஃபுட்டே வீடு மாதிரி தான் இருக்குது. அதான் வேணாம், அடிச்சு போடுவா. வெளியே நல்லா காற்றடிக்கும் போலையே. சரி, கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் தூங்குவோம். இவங்க காணோம். ஏதோ பிரம்ம போல. என்ன கருமம் அது? உண்மையாகவே யாராவது வராங்களா, இல்லை எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா? என்ன மேலே ஏதோ சவுண்டு கேட்குது. சே, காலங்காத்தால் யார் மூஞ்சில் முடிச்சோன்னு தெரில. எல்லாம் அபசகனமாகவே பிரம்மையாகவே இருக்குது.
போய் தூங்கலாம். சை. என்ன கதவு தானா ஓப்பன் ஆகுது? இதுவும் பிரம்மையோ? ராகவேந்திரா சார், ராகவேந்திரா சார், ராகவேந்திரா சார், என்ன சார் ஒர்க்கிங் ஹார்ஸ்ல இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆஃபீஸில் இத்தனை வருஷமா நீங்க ஒர்க் பண்றீங்க, இப்படி நான் உங்களை பார்த்ததே கிடையாது. என்னாச்சு உங்களுக்கு? சார் 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 சாரி சார், உடம்பு கொஞ்சம் முடியல சார். இப்போ ஓகே தான். அது நேற்று நைட்டு சரியாக தூங்கலைங்க சார், அதனால தான் சாரி. ஒர்க் பண்ணுறேன் சார். ஓ அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ரெஸ்ட் ரூம் இருக்குது, போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுங்க. ப்ளீஸ் கோ. ஓ தேங்க்யூ சார். ஆ